மியாவ். வணக்கம் சொன்னா என்ன சொல்லணும்? வணக்கம் சொல்லணும். மியாவ் சொன்னா என்ன சொல்லணும்? யாருமே சொல்லவே இல்லை. மியாவ் கேட்கவே இல்லை. எல்லாம் சின்ன பசங்க தான் நிறைய இருக்கீங்க. நீங்களும் சின்ன பசங்க ஆகுங்க. மியாவ். எல்லாம் மெயின் மார்க்கு ஃப்ரீஸ் ஆயிட்டீங்களா? சுரேஷ் சொல்ற மாதிரி கடைசியா ஒரு வாட்டி எல்லாம் பேச மாட்டேன். 1 2 3 லோல். வணக்கம். சாய் வர்ஷா அவர்களுடைய இந்த நாட்டிய நிகழ்ச்சியில பங்கு கொள்வதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த பின்னணி இசையை குறைச்சிடும். முறைன்றது எவ்வளோ சிரமமான ஒன்றுன்னு எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் வந்து சாய் வர்ஷா எப்போ டான்ஸ் முடிப்பாங்க அப்படின்னு வந்து ஆவலா இருப்பீங்க. நானும் அதே ஆவலில் தான் இருக்கேன். அதனால சில நிமிடங்கள் மட்டும் நம்ம அந்த நிகழ்ச்சியை பற்றியும் ஒரு ஏன் வந்து பரதம் அல்லது ஒரு கலை ஒரு குழந்தைக்கு முக்கியன்றதை பற்றியும் கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பரதமோட அர்த்தம் வந்து பல அர்த்தங்கள் சொல்லுவாங்க. அதுல பா ரா தா 3 இருக்கு இல்லையா? பாவம், ராகம், தாளம், இது 3 சேர்றது தான் வந்து பரதம் அப்படின்னு ஒரு வழக்கு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா வர்ஷா ஆடினது மட்டுமே வந்து அதை மட்டும் தனியா பார்த்தா ரசிக்கலாம். அதே போல ரொம்ப அற்புதமா நம்மளுக்கு வந்து அவர்களுடைய பாடல் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. இருவருமே சுரேஷும் தங்கையும் 2 பேர் இருக்காங்க. அதே போல தாளமும், இந்த 3 இணையும் போதுதான் அது ஒரு பரதம்ன்ற ஒரு ஒட்டுமொத்த கலையா வந்து வருது. அந்த கலையில இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இது வரைக்கும் நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். சுரேஷ் அவரோட பேசும்போது நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டே இருக்காரு. கலை வந்து எங்க வந்து ஒரு மனிதனை கொண்டு போய் நிறுத்தும், ஒரு கலெக்டர் கிட்ட, ஒரு பெரிய ஆளுமை கிட்ட அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லிட்டே இருக்காரு. ஆனா அதெல்லாம் விட முக்கியம், கலை வந்து ஒரு தனி மனிதனுக்குள்ள, ஒரு குழந்தைக்குள்ள நிகழ்த்துகின்ற மாறுதல் தான் வந்து அது உலகம் யாரும் தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். இதுல சுரேஷ் சொல்ல மறந்தது என்னன்னா, நானும் ஒரு பரத கலைஞர். நானும் அரங்கேற்றெல்லாம் முடிச்சிருக்கேன். அதனால என்னென்னலாம் சரியா இருக்கு, என்னென்னலாம் தப்பா இருக்கு அப்படின்ற அளவுக்கும் தெரியும். ஆனா நான் என்ன ஒரு பொது சமூகத்துக்கு சுரேஷ் வந்து கலையை வந்து இன்னும் பார்க்க தெரியல அப்படின்றாரு இல்லையா? அதே இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி சொல்லணும்னா, இப்போ இங்க வந்து ஒரு பரதம் நடக்குது, அதை நான் எப்படி அப்ரிஷியேட் பண்ணணும், அதை எப்படி நான் உள்வாங்கணும்ன்றது வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து அந்த பாடம் இல்லை. ஏன்னா அந்த பரதம் வந்து ஒவ்வொன்றும் ஒரு பாவமுமே வந்து அதை ஒரு சிம்பிள் தான், ஒரு லாங்குவேஜ். எப்படி வந்து கணிதம் வந்து கூட்டல், கழித்தல், வகுத்தல் அப்படின்லாம் ஒரு லாங்குவேஜோ, அதே போல பரதம் அல்லது எந்த ஒரு கலையுமே ஒரு லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் புரிஞ்சாதான் அதை அப்ரிஷியேட் பண்ண முடியும். இப்போ ஒரு பரதம் கற்றுக்கும் போதோ அல்லது ஒரு கலை கற்றுக்கும் போதோ குழந்தைக்குள்ள பெரிய மாறுதல் வந்து நடக்குது. என்ன மாறுதல் அப்படின்னா, மிக முக்கியமா நீங்க எல்லா ஸ்டேஜ்ல பார்த்துருக்கலாம். ஒரு கை சொல்றத, ஒரு மனசு சொல்றத கை கேட்கணும். அதே போல கால் கேட்கணும். மனசு சொல்றத தலை கேட்கணும். தலை அசையணும்னா இந்த ஆங்கிள் தான் அசையணும்னா அசையணும். அந்த ஒரு கட்டுப்பாடு, மனசு சொல்றத கையோ அல்லது உடல் வந்து கட்டுப்படுறது ஒரு கலையில மட்டும்தான் சாத்தியமாகும். அதுவும் முக்கியமா பரதம் போன்ற ஒரு கலையில அது சாத்தியமாகும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ சமகால குழந்தைகளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை, நீ இந்த டேர்ம்லாம் கேட்டுக்கலாம், மோட்டார் ஸ்கில்ஸ் இல்லை. அவங்க வந்து ஒரு பொருளை வந்து இதே வந்து ஜென்சி கிட்ஸை வந்து இந்த டேபிள் எடுக்கணும், எடுக்க முடியாது. எந்த இடத்துல தூக்கணும்னு தெரியாது, இந்த இடத்துல பிடிச்சி தூக்கணுமா அப்படின்னு தெரியாது. இது எல்லாருமே வந்து இன்டர் ரிலேட்டடான ஒரு விஷயம். இன்னொன்று, பரதம் கற்றுக்கும் போது அற்புதமான பொறுமைசாலியிடும். அவ்வளவு வந்து பொறுமை வந்து தேவை. இப்போ இதே நீங்க இங்க ரிலேட் பண்ணலாம். ஜென்சி கிட்ஸ் கிட்ட
பொறுமை இருக்கா? ஒரு ரீல்ஸை முழுசா கூட பார்க்க மாட்டாங்க. ரீல்ஸ் 2 நிமிஷம் இருந்தது, அப்புறம் 1 நிமிஷம் ஆச்சு, 30 செகண்ட் ஆச்சு. அதுக்கு எல்லாம் பின்னணி என்ன அப்படின்னா, அது வந்த உடனே அவ்வளவுதான், அடுத்து எடுத்து தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ சமகால குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பொறுமை. அந்த பொறுமையை பரதம் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒரு குழந்தைகிட்ட கொடுத்துட்டே இருக்கு. அதன் பிறகு ஏராளமான இந்த சமகால ஒரு 20th century ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்ற எல்லா விஷயமுமே குழந்தைகிட்ட இந்த பரதம் கற்றுக்கொள்வதால் அல்லது வேறு எந்த கலையை கற்றுக்கொள்வதால் நிச்சயமா நடக்கும், நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பள்ளியில ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுப்பதால் மட்டும் ஒரு குழந்தைக்கு தேவையான ஒட்டுமொத்த திறனும் வளர்வதே கிடையாது. இப்ப இருக்க குழந்தைகள் விளையாடுவதே கிடையாது. அந்த விளையாட்டு மட்டும்தான் ஒரு குழந்தை ஒட்டுமொத்த திறனை வளர்க்கறதுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. பரதம் வந்து பல்வேறு வகையில, பரதம் மட்டும் நான் வந்து சொல்லலை, இங்க இருக்கிற பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பரதம் மட்டும் அல்லாமல் எந்த கலை வடிவமா இருந்தாலும் அந்த கலை வடிவத்தை உள்ள போய் அதுல என்னென்ன விஷயம்லாம் நடக்குது அப்படின்றத உங்க குழந்தைகளுக்கும் நீங்களும் உணரணும், உங்க குழந்தைகளுக்கும் தரணும். இன்றைய நிகழ்வு ரொம்ப அற்புதமா சாய் வர்ஷாவோட உங்களுக்கு அந்த மொழி புரியலனாலும் சாய் வர்ஷாவோட புன்னகையால அவர்களோட உடல் அசைவால ஏதோ ஒரு விஷயத்தை பகுதியில கலை வந்து மிக குறைவா இருக்குன்னு சுரேஷ் வருத்தப்பட்டிருந்தாரு. அதை வந்து மேலும் விருத்தி செய்யணும். உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் அதுக்கு நிச்சயமா தேவை. என்னை அழைத்தமைக்கு மிக்க நன்றி.